செல்லுவோம். அவர் பணியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு நானும் தந்தையும் ஒன்றே என்கிறார். நான் இயங்குவதும் இருப்பதும் அவரிலேதான் என்கிறார். அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு, எனது வாழ்வு, எனது பணி என்கிறார். இந்த ஐக்கியத்தை, ஒன்றிப்பை நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்படியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Help Velankani
who are watching the scene. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் மன்னிப்பு இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்வுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றே. உம்மை மன்றாடு மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறை வாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையில் இருந்து வருவார்கள். சிலர் வடக்கில் இருந்தும் சிலர் மேற்கில் இருந்தும்
சிலர் சீனிம் நாட்டில் இருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களி கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இரக்கமும் கனிவும் உடையவர், கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். இரக்கமும் கனிவும் உடையவர், கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், கனிவும் உடையவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பி
ஆக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயும் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 திரு வசனங்கள் 17 30 முடிய. அக்காலத்து இயேசு இவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடும் இல்லாமல் கடவுளை தன் சொந்த தந்தை என்று கூறி தன்னையே கடவுளுக்கு இணையாக்கியதால் இவர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களை செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகனை அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊப்பாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊப்பாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மனித மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோ அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர் பெறுவர். தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் பெறுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆதியிலே வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார் என்று யோவான் நற்செய்தி ஆரம்பமாகிறது. ஆக
வாக்கு கடவுளோடு இருக்கிறார், தந்தை மகனோடு இருக்கிறார். அந்த மகனை இவ்வுலகிற்கு தந்தை அனுப்பி வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நானும் தந்தையும் ஒன்றே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. நான் இவ்வுலகில் செய்வது தந்தையின் திருவுளம், உமது திருவுளம் நிறைவேறுக, உமது அரசு இவ்வுலகில் வருக என்று ஆண்டவர் இயேசு போதிப்பதை பார்க்கிறோம். தந்தைக்கு மகனுக்கும் இடையே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை, உறவை, மேலான வாழ்வை நாம் பார்க்கிறோம். யோவான் 15 நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நாம் இணைந்திருப்பது போலத்தான் தந்தையும் மகனும் இணைந்தே செயலாற்றுகிறார்கள். நிலை வாழ்வுக்கு வழியை காட்டுவது அந்த ஆண்டவர். ஒன்று பெற்றால் நமக்கும் உண்டு வாழ்வு என்பதை அவர் போதிக்கிறார். அவர் ஜெபித்தாரா? ஜெபித்தார். இறையாட்சியை போதித்தாரா? போதித்தார். அது மட்டுமல்ல, முன் உரைத்தார். போர்த்தலிந்த சீச்சர் என்று சொல்லுவோம். குணப்படுத்தினாரா? குணப்படுத்தினார். விடுதலை தந்தாரா? விடுதலை தந்தார். நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, அடிமை தலையிலிருந்து விடுதலை, சாவிலிருந்தும் விடுதலை. இவ்வாறு ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் தம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியவராகவே வாழ்ந்தார். இறுதியாக கல்வாரியிலே கழுமரத்தில் தொங்கிய போது பெற்றலத்தாய் எல்லாம் நிறைவேறித்து, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தந்தையின் கைகளில் ஆவியை ஒப்படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் இருந்த ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு கீழே இருந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போய் அங்கிருந்த ஒரு டாக்ஸி ஓட்டுநரை பார்த்து, நான் உங்களுக்கு $500 தருகிறேன், 3 மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்கள், 5 இடங்களுக்கு போக வேண்டும் என்றார். அந்த டாக்ஸி டிரைவரும் ஏற்றிட்டு பயணம் புறப்பட்டார்கள். முதலிலே அவர் ஒரு பாலடைந்த வீட்டிற்கு முன்பு அவருடைய கார் நிற்கிறது. அங்கு இறங்கி அந்த வீட்டை பார்க்கிறார். அவர் மனம் விரும்புகிறது. கண்ணீரோடு ஒரு 10-15 நிமிடங்கள் அங்கு நின்றுவிட்டு மீண்டுமாக வந்து வண்டியை எடுக்க சொல்லி பயணத்தை தொடர்கிறார். 2வது இடம் ஒரு நாள்பட்ட பள்ளிக்கூடம். அந்த பள்ளியில்தான் இவர் 43 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார், ஓய்வு பெற்றிருக்கிறார். அந்த பள்ளிக்கூட கிரவுண்டு, மற்ற வகுப்பறைகள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கிறார். கண்களிலே தண்ணீர் வருகிறது. அங்கிருந்து புறப்படுகிறார். 3வது இடம் ஒரு சிறிய ஓட்டல். அங்கே சென்று அங்கே அமர்ந்து காஃபி ஆர்டர் பண்ணுறார். ஆனால் சாப்பிட முடியல, அவ்வளவு வேதனை. காரணம், அவருடைய மனைவி முதல் அவர் சந்தித்தது அந்த சின்ன ஓட்டலில். அவருடைய ஞாபகம் வருகிறது, வேதனை பெறுகிறார். 3வது இடமும் முடிந்தது. அங்கிருந்து புறப்பட்டு 4வது இடத்துக்கு போகிறார். அது ஒரு கல்லறை. அந்த கல்லறையிலே ஒரு கல்லறையை தேடி கண்டுபிடித்து அங்கே போய் நிற்கிறார். அப்படியே அசைந்து இருக்கிறார். காரணம், அந்த கல்லறையிலே 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மனைவி அடக்கமாகி இருக்கிறார். எனவே வேதனை பெறுகிறார். கடவுளுடன் ஜெபிக்கிறார். திரும்பி வருகிறார். பயணம் தொடர்கிறது. மீண்டுமாக அவருடைய கடைசி இடம் அந்த மருத்துவமனை. அங்கே வந்து அந்த டாக்ஸி டிரைவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போது அவர் அந்த டாக்ஸி டிரைவருக்கு $500 கொடுத்து சொல்லுகிறார், நான் 4ஆம் நிலையை கடந்து விட்ட ஒரு கேன்சர் நோயாளி,
எப்போது நான் இறப்பேன் என்பது எனக்கு தெரியாது, அந்த இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் நான் சாவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை திருப்பி பார்க்க விரும்பினேன். என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் என்னோடு பேசவில்லை, என்னுடைய உறவு சுற்றம் சொந்தம் என்று சொல்ல யாரும் இல்லை. எனவே நீங்களாவது மக்களை மற்றவர்கள் மேல் அன்பு, கரிசனை, அக்கறை, பேர் இரக்கம் உடைய மாமனிதர்களாக வாழ சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அந்தவர்களே, இப்படி குறை காணுகின்ற உலகில் நிலையான வாழ்வை காத்த ஆண்டவர் பயணித்தார். பாருங்க, அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் நேற்றைய நற்செய்தி. பாவங்களை மன்னிக்கிறார். காரணம், கடவுள் ஒருவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும், இவருக்கு எந்த ரைட்டும் கிடையாது. இரண்டாவது, உயிர் கொடுக்கிறார். இறந்தோர் உயிர் பெற்ற செய்கிறார். குழந்தை தாட்சியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தாட்சியம் கிடைக்கிறது. நாட்டிலே மழை பெய்ய செய்கிறார். அடுத்ததாக தீர்ப்பு அளிப்பவராக அவர் இருக்கிறார். தந்தை மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், இவருக்கு அதிகாரம் இல்லை என்கிறார்கள். இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாள் எழுப்புவேன் என்று அவருடைய உடலை குறித்து சொல்கிறார். அவர்கள் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார்கள். இறுதியாக தன்னை தந்தையோடு ஐக்கியம் கொள்ள செய்கிறார், இணையாக்குகிறார். நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகிறார். இது பெரிய குற்றச்சாட்டு. இந்த நற்செய்தியின் ஒளியிலே நாம் பார்க்கிறோம், மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தை செய்பவற்றை மகளும் செய்கிறார். தன்னை மகனை அன்பு கொண்டு தான் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இறந்தோரை எழுப்புகிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் மகனுக்கு கொடுக்கிறார். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வில் கொண்டுள்ளார். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். வாழ்வின் ஊட்டாய் இருப்பது போல தந்தை மகனும் வாழ்வின் ஊட்டாய் இருக்குமாறு செய்துள்ளார். தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். திருப்பாடல் 145 8, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார். இவ்வாறு படைப்போடு ஒன்றிணைந்து படைப்பின் நன்மைக்காக, வாழ்வுக்காக தங்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு. முழுமையாக தந்தையை அறிந்து, திருமகன் இயேசுவை அறிந்து, தேர்ந்து தெளிந்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு மலையடி வாரத்திலே ஒரு ஞானியிடத்திலே 50 பேர் பயிற்சி பெற்றார்கள் 3 ஆண்டுகளுக்காக. 3 ஆண்டுகள் முடிகின்ற நேரத்திலே அவர்களை சோதித்து பார்த்தார் அந்த ஞானி. என்ன சொன்னார்? 2 பேர் ஒரு வீதியில் நடந்தார்கள். திடீரென்று மழை, ஒருவர் நனைந்தால் இன்னொருவர் நனையவில்லை. ஏன் என்று கேட்டார். சொன்னாங்க, ஒருத்தர் கொடை இருந்துச்சு, இல்லை. ஒருத்தர் ரெயின் கோட்டு போட்டு போனால் இன்னொருத்தர் இல்லை. ஒருத்தர் ஓரமாக ஒரு மதத்தடியில் நின்றார், நனையில, இன்னொருத்தர் நனைஞ்சார், இல்லை. இறுதியாக அந்த ஞானி சொன்னார், 2 பேருக்கும் மழை பெய்தது என்றால் 2 பேருமே நனையணும். 2 பேரும் நனையவில்லை என்றால் நான் சொல்லுவது பொய்யாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் சொல்லுவது பொய் என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி என்றால் நீங்கள் உண்மையை உணரவில்லை. உங்களுக்கு பயிற்சி போகாது, இன்னும் கொஞ்சம் நாலு காலம் தொடர்வோம் என்றார் அவர். அன்பார்ந்தவர்களே,
இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையிலே மனித மனநிலை 3 நிலைகளிலே வெளிப்படுகிறது. எப்படியும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். எனவே என்ஜாய் மேக் மெரி, எபிகுரியனிசம், சாப்பிட்டு தான் சந்தோஷமாக இருப்போம், நாளை ஓட்டுவோம். 2வது மனநிலை அழியத்தான் போகிறோம், பிறகு ஏன் நம்ம நன்மை செய்யணும். ஆரோக்கிய சந்தை பாருங்க, அந்தஞ்ச நாளை பாருங்க, அவங்க நல்லா இல்லையா, அவங்க போல நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நியாயம் கற்பிக்கிற மனநிலை. 3வதாக பார்க்கிறோம், எல்லாருமே அழியத்தான் போகிறோம், இது உலக நியதி, கடவுளுடைய படைப்பின் திட்டம், ஆனால் நான் வாழும் வரை நல்லதையே செய்வேன் என்ற மனநிலை கடவுள் விரும்பும் மனநிலை. அவரே நல்லதையே நிறைவாக செய்தார், முழுமையாக செய்தார். தந்தையின் திருவுளம் என்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். பாய் இருக்க அவர் தயவு இருக்க நான் தாழ்வதில்லை என்றும் வீழ்வதில்லை. அந்த ஆரோக்கிய தாயிடம் அருள் வேண்டி ஒப்பு கொடுப்போம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பலி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பலி செய்யவே. சகோதரர்களே, உங்கள் பேருமான தெய்வீக பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகிறோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பதின் என்றும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் நிதித்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆனந்தத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளித்தவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுலமானே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூண் அனைத்துக்கும் ஊற்று. ஆகையுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாதுபத உலங்கு நின்று தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அழைத்து தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு விருந்தை அருந்தியதன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அந்த வயசு நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை ஆராதித்தும் அவருடைய அருள் வரங்களை நலன்களை ஆரோக்கியத்தின் பரிந்துரை வழியாக நான் நிறைவாக காண்போமாக. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே. விசுவாசத்தின் அதை பொருள் ஆண்டவரே
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணிந்து உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அதை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்களால் சகாயராஜ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அதை அன்பு நிறைவு பெற செய்திருக்கும். உயிர் பெறும் நம்பிக்கையுடன் இறந்து போன சகோதர சகோதரிகள் யாரும் நினைவு ஆன்மாக்களை ஒளிமிக்க திருமணம் ஏற்படும். எங்கள் அனைவரும் இதுவும் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்துதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்ந்து பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பித்தவாறு விண்ணக தந்தை அப்பா என்று அழைத்து நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்தும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருளை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நன்றி இருக்கும் பேரின்ப வாழ்வில் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து நிறைய வருகையில் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மப்பசோருக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் பகினங்களை பாராமல் உமது திரு அதன் விசுவாசத்தையே என்றும் கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை, சமாதானம், தாழ்ச்சி, இரக்க, மன்னிப்பு, ஆழமான விசுவாசம், நல் உறவுகளை தந்து ஆசீர்வதித்தீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அந்த சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு உறவின் வாழ்த்தை தீர்ப்போம். சமாதானம் சொன்னார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கி நிலை வாழ்வை நமக்கு அருள வந்தவர். நானும் தந்தையும் ஒன்றே என்ற தேவம்
இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாடி நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். ஓடி நீரை நாடி வரும் மாடி நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையில நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையில நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உண்மை வேண்டுகிறோம். உம் நம்பிக்கையாளருக்கு என்றும் உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய என்னையும் ஆசை பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் கத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கால பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவந்து போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரந்தித்து தரும் புனித ஆரோக்கிய ஆசை உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Delanconi. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு